ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம். ஜூன் 25ஆம் தேதி புதன்கிழமை நாளைய தினம் ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை. இப்ப நாம சொல்லக்கூடிய இந்த பொருட்களை பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் நீங்க தானமா கொடுக்கறதால 7 ஜென்ம பாவம் விலகும். அது மட்டும் இல்லாம நல்லது மட்டுமே நடக்கும். வீட்டில் பணமழை கொட்டும். அது என்ன பொருள், அதை எப்படி தானமா கொடுக்கணும்னு பார்க்கறதுக்கு முன்னாடி நம்மளோட வீடியோஸை இப்போதான் நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தொடர்ந்து இந்த மாதிரி அப்டேட் தெரிஞ்சுக்கிறதுக்கு பக்கத்துல நோட்டிஃபிகேஷன் பெல்லை கிளிக் பண்ணி ஆல் அப்படிங்கிற செலக்ட் பண்ணிக்கோங்க. இப்போ பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் என்ன பொருட்களை தானமா கொடுக்க போறோம் அப்படிங்கிற பத்தி தெளிவா தெரிஞ்சுக்கலாம். பொதுவா ஆனி மாதம் அப்படிங்கிறத ரொம்ப ஒரு விசேஷமான மாதமா நம்ம எடுத்துக்க மாட்டோம். வைகாசி மாசத்துல கூட எக்கச்சக்கமான விரத தினங்கள் வரும். ஆனி முடிஞ்சு வரக்கூடிய ஆடி மாசத்துல ஒரு நாள் நமக்கு திருவிழா தான். ஆனா ஆனி மாசத்துல இருக்கக்கூடிய சில முக்கியமான விரத தினங்கள் இருக்கு. ஆனி மாசத்துல வரக்கூடிய பௌர்ணமியா இருக்கட்டும், அமாவாசையா இருக்கட்டும், அமாவாசை முடிஞ்சு வரக்கூடிய ஆனி திருமஞ்சனம், இந்த மாதிரி சின்ன சின்ன விசேஷ தினங்களுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுத்து வழிபாடு நடத்தும் போது அது மூலயமா கிடைக்கக்கூடிய பலன்கள் ரொம்ப பெருசா இருக்குமா. பொதுவா பௌர்ணமி, அமாவாசை இது மாதிரி நாட்கள்ல இந்த பிரபஞ்சத்தோட சக்தி ரொம்ப அதிகமா இருக்கும் நம்ம கேள்விப்பட்டிருப்போம். அதுலயும் ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை அன்னைக்கு நாம வீட்டுல இறை வழிபாடு நடத்தும் போது சகல விதமான செல்வங்கள் நமக்கு வந்து சேருமாம். அமாவாசை அப்படிங்கிற நாள்ல நம்ம பொதுவா என்ன மாதிரி விரதம் இருப்போம்? பித்ருக்களுக்கு தர்ப்பணம் கொடுப்போம், பித்ருக்களுக்கு படையல் போட்டு வழிபாடு நடத்துவோம், பித்ருக்களுக்கு பிடிச்ச விஷயங்களை செஞ்சு வச்சு படைப்போம். இன்னொரு பக்கம் வீட்டுல இறை வழிபாடு நடத்துவோம். இது எல்லாத்தையும் நாளைய தினம் நீங்க எப்பவும் போல உங்க வீட்டோட பூஜை அறை செய்யலாம். ஆனி மாசத்துல விசேஷ தினங்கள் எதுவும் பெருசா இல்லாத காரணத்தால தெய்வங்களுக்கு கோவில்கள்ல அந்த அளவுக்கு பெருசா விசேஷங்கள் திருவிழாக்கள் நடக்காதாம். இந்த மாதத்துல எல்லா தெய்வங்களும் ஓய்வு நேரத்துல இருப்பாங்களாம். அவங்க கிட்ட இந்த ஆனி மாதத்துல வரக்கூடிய அமாவாசை, பௌர்ணமி இந்த மாதிரி நாட்கள்ல விரதம் வந்து வழிபாடு நடத்தும் போது நம்மளோட கோரிக்கை சீக்கிரமா போய் சேருமாம். அதே மாதிரி தை அமாவாசை, மாசி அமாவாசை, மகாலய அமாவாசையில பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்துற மாதிரியே ஆனி அமாவாசை அன்னைக்கு நம்ம பித்ருக்களுக்கு வழிபாடு நடத்தி அவங்களுக்கு திதி தர்ப்பணம் கொடுத்தோம்னா அவங்களுக்கு சீக்கிரமா அது போய் சேர்ந்து பித்ரு தோஷத்தால ஏற்படக்கூடிய பாதிப்புகள் எதுவா இருந்தாலும் அது விலகும் அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. அந்த வகையில ஜூன் 25ஆம் தேதி ஆனி மாதத்துல அமாவாசை வந்திருக்கு. என்னதான் புதன்கிழமை வந்தாலும் செவ்வாய்க்கிழமை ஜூன் 24ஆம் தேதி மாலை 6:56 உங்களுக்கு அமாவாசை திதி ஆரம்பிச்சிடும். அது புதன்கிழமை மாலை சரியா 5 மணி வரைக்கும் அமாவாசை திதி இருக்கு. நீங்க அமாவாசைக்கு பூஜை பண்ண போறீங்க, வழிபாடு நடத்த போறீங்க, பித்ருக்களுக்கு படையல் போட போறீங்க. இது எல்லாத்தையும் மாலை 5 மணிக்குள்ள முடிச்சிடணும். ஏன்னா 5 மணிக்கு மேல அமாவாசை கணக்குல வராது, பிரதமை தான் கணக்குல வரும். புதன்கிழமை 12:01 ராகு காலம், காலையில 7:09 யமகண்டம். இந்த 2 நேரத்தை கணக்கு பண்ணி மற்ற நேரத்துல தாராளமா நீங்க பித்ருக்கள் வழிபாடு நடத்துறது, இறை வழிபாடு பண்றது, இது எல்லாத்தையும் நீங்க தாராளமா செய்யலாம். இன்னொரு பக்கம் இந்த ஆனி அமாவாசை வந்திருக்கூடிய தினம் வந்து புதன்கிழமை. புதன்கிழமைய பொதுவா விநாயகருக்கு உகந்த நாள்னு சொல்லுவோம். அதை விட முக்கியமானது புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடிய புதன் பகவானுக்கு உகந்தது. நாம செய்யக்கூடிய வேலை, தொழில், வியாபாரம் இது எல்லாத்துலயும் நமக்கு புத்தி கூர்மையை அதிகப்படுத்தி நம்மளோட திறமையை அதிகப்படுத்தி நல்ல திறம்பட செயல்படணும் அப்படின்னா நமக்கு புத்திகாரகன் அழைக்கப்படக்கூடிய புதன் பகவான் பாக்கியம் வேணும். புதன் பார்வை நம்ம மேல விழுந்தா ராஜயோகம், செல்வ செழிப்பு, இது எதுக்குமே பஞ்சம் இருக்காது. கட்டாயம் நாளைய தினம் உங்க வீட்டுல புதன் பகவானுக்கும் இந்த ஆனி அமாவாசை அன்னைக்கு வழிபாடு நடத்துங்க, விநாயகரையும் வணங்குங்க. இப்படி எல்லா விதமான வழிபாட்டையும் முடிச்சிடுங்க. மாலை 5 மணிக்குள்ள முடிஞ்சா பகல் நேரத்துல கோவிலுக்கு போயிட்டு வழிபாடு செய்யறதுக்கு முயற்சி பண்ணுங்க. இது போக பொதுவா அமாவாசை தினங்கள்ல தான தர்மங்கள் செய்யறது ரொம்ப விசேஷம்னு சொல்லுவோம். அதாவது கஷ்டப்படக்கூடிய ரோட்ல யாராவது முதியவர் இருக்காங்கன்னா, சாப்பாட்டுக்கே வழி இல்லாம இருக்காங்கன்னா அவங்கள வீட்டுக்கு கூப்பிட்டு அன்னதானம் போடலாம். அது ரொம்ப விசேஷம் தான். ஏன்னா தானங்கள்லேயே சிறந்த தானம் அன்னதானம் தான். இது இல்லாம நாம செய்யக்கூடிய சில தானங்கள் இருக்கு. அமாவாசை அப்படின்னாலே 2 முக்கியமான உயிரினங்களுக்கு நாம முக்கியத்துவம் கொடுப்போம். அதுல ஒன்று பசுமாடு, இன்னொன்று காகம். பசுமாட்டுக்கு அகத்திக்கீரை கொடுக்கறது, வாழைப்பழம் கொடுக்கறது, இந்த மாதிரி விஷயங்கள் பண்ணுவாங்க. அதே மாதிரி காகத்துக்கு சாப்பாடு வைக்கிறது, அதாவது வீட்டுல படையல் போட்டு வழிபாடு நடத்திட்டு அதை வீட்டுல கூடியவங்க சாப்பிட்றதுக்கு முன்னாடி அதை காகத்துக்கு வச்சா காகம் உருவலை வந்து பித்ருக்கள் சாப்பிட்றவாங்க அப்படிங்கிறது ஒரு பெரிய நம்பிக்கை. இப்படி வழக்கமா நீங்க வைக்கக்கூடிய இந்த பொருட்கள் இல்லாம இப்போ நாம சொல்லக்கூடிய இந்த பொருளை உங்க கையால இந்த மாதிரி தயார் செய்து நீங்க பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் வைக்கும்போது எக்கச்சக்கமான புண்ணியங்கள் வந்து சேரும். இப்ப பசுமாட்டுக்கு இந்த பொருளை வைக்க போறீங்கன்னா பசுமாட்டுக்கு ஒரு மாதிரியாகவும், காகத்துக்கு வைக்க போறீங்கன்னா காகத்துக்கு ஒரு மாதிரியாகவும் நீங்க தயார் செய்யணும். அது என்ன பொருள் அப்படின்னா பச்சை பயிறு. பச்சை பயிறு அப்படிங்கிறது புதன் பகவானுக்கு உரிய ஒரு தானியம். புதன் பகவான் யாரு? புத்திகாரகன். புதன்கிழமையில இந்த ஆனி அமாவாசை வந்திருக்கு. அதனால புதன்கிழமைக்குரிய இந்த பச்சை பயிரை தான் நீங்க பசுமாட்டுக்கும் காகத்துக்கும் தானமா கொடுக்க போறீங்க. அதை முதல்ல பசுமாட்டுக்கு எப்படி தானமா கொடுக்கணும்னு நீங்க தெரிஞ்சுக்கணும். மாலை 5 மணிக்குள்ள இந்த தானத்தை செஞ்சா போதும். காலையில எழுந்து சுத்தபத்தமா குளிச்சுட்டு சின்னதா ஒரு கிண்ணத்துல ஒரு 2-3 கைப்பிடி அளவு பச்சை பயிரை நல்லா ஊற வச்சிடுங்க. அது
நல்லா குழைவா வர்ற மாதிரி, நல்லா எவ்வளோ தூரம் ஊறுமோ, அந்த மாடு எந்த அளவுக்கு ஈஸியா சாப்பிட முடியுமோ, அந்த அளவுக்கு பச்சை பயிர ஊறணும். எப்படி பச்சரிசி ஊற வைப்பீங்களோ, அதே மாரி பச்சை பயிர தண்ணி ஊற்றி நல்லா ஊற வச்சுடுங்க. மாலை ஒரு 5 மணிக்குள்ள உங்க வீடு பக்கத்துல சுற்றித் திரியக்கூடிய மாடுகளுக்கு, அதுல கொஞ்சமா நாட்டு சர்க்கரை சேர்த்து, அத நீங்க பசுமாட்டுக்கு தானமா குடுக்கலாம். காலையிலே குடுக்கணும்னு விருப்பப்படுறவங்க, இரவு அதாவது செவ்வாய்க்கிழமை ஜூன் 24ஆம் தேதியே பச்சை பயிர ஊற வச்சு, காலைல உங்க வழிபாட்டெல்லாம் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பித்ருக்களுக்கு படையல் போடும்போது கூட, இந்த பச்சை பயிரோட கொஞ்சமா சர்க்கரை சேர்த்து நீங்க குடுக்கலாம். அதுவும் முடியலையா, பச்சை பயிர ஊற வைக்க முடியல, அதுக்கான நேரம் இல்ல அப்படின்னு நினைக்கிறவங்க, கடைகள்ல பச்சை பயிர முழுசா தானியமா வாங்கி, அத பசுமாடு பராமரிக்கிறாங்கல்ல, அவங்க கிட்ட குடுத்தீங்கன்னா, அத கண்டிப்பா அவங்க பசுமாட்டுக்கு குடுத்துருவாங்க. அது மூலியமா ஏற்படக்கூடிய புண்ணியங்களும் உங்கள தான் வந்து சேரும் அப்படிங்கிறத நீங்க மறந்துறக்கூடாது. இப்ப சொல்லிக்கக்கூடிய வழிமுறை இந்த பச்சை பயிர பசுமாட்டுக்கு குடுக்கிற மாரி இருந்தா, அதையே நீங்க காகத்துக்கு குடுக்க போறீங்க அப்படின்னா, அந்த பச்சை பயிர கொஞ்சமா மிக்ஸில போட்டு பொடி பண்ணி, அதுல கொஞ்சம் சர்க்கரை, நெய் இதெல்லாம் சேர்த்து, அத உருண்டையா பிடிச்சுக்கணும். எள்ளு உருண்டை எப்படி பிடிப்பீங்க? எள்ளு உருண்டை பிடிக்கிற மாதிரியே இந்த பச்சை பயிறு உருண்டையும் கொஞ்சமா நீங்க தயார் செய்து, அதுல சர்க்கரையும், நெய்யும் சேர்த்து அத உருண்டையா பிடிச்சு, அத உங்க வீட்டு மொட்டை மாடிக்கு வரக்கூடிய காக்கை குருவிகளுக்கு தானமா குடுக்கலாம். காக்காவுக்கு குடுக்கறது, காகத்துக்கு குடுக்கறதும் ரொம்ப விசேஷம். மற்ற உயிரினங்கள், குருவி, புறாக்கள் சாப்பிடுறதுனால அத பத்தி பிரச்சனை கிடையாது. அது நல்லது தான். இருந்தாலும் முதல் விஷயமா நீங்க காகத்துக்கு இந்த பச்சை பயிறு அந்த உருண்டைய உங்க கையால தயார் செய்து குடுக்கணும். பார்க்கறதுக்கு ரொம்ப எளிமையான விஷயம் மாரி தெரியும். பச்சை பயிரோட விலை அப்படிங்கிறது ரொம்ப கம்மி தான். ரொம்ப அதிகமா வாங்கணுன்ற கட்டாயம் கூட கிடையாது. 1 கிலோ பச்சை பயிறு விலை, ஒரு 1/2 கிலோ பச்சை பயிறு வாங்குனா கூட, அத நீங்க பசுமாட்டுக்கும், காகத்துக்கும் தனித்தனியா பிரிச்சு கூட குடுக்கலாம். இல்ல ஏதாவது ஒரு உயிரினத்துக்கு தான் என்னால குடுக்க முடியும் அப்படின்னாலும், நீங்க தாராளமா குடுக்கலாம். அமாவாசை அன்னைக்கு இந்த 2 ஜீவராசிகளுக்கும் நாம தானம் பண்றது, அது நேரடியா பித்ருக்களை போய் சேரும் அப்படிங்கிற மாதிரியும், பித்ரு தோஷம் எதுவா இருந்தாலும் அதெல்லாம் விரட்டி அடிக்கப்படும். அமாவாசை அன்னைக்கு பசுமாட்டுக்கு தானம் குடுக்கறது, பித்ருக்கடன் பித்ரு தோஷம் அத விட்டுருங்க. பொதுவா பசுமாட்டுக்கு நம்ம கையால ஒரே ஒரு வாழைப்பழம் குடுத்தா கூட, நம்மளோட யம பயம் நீங்குமாம். கெட்ட சக்திகள் நம்ம பக்கத்திலேயே வராதாம். துர்சக்திகள் விலகிடுமாம். ஏன்னா அந்த அளவுக்கு பசுமாட்டுக்கு ஒரு சக்தி இருக்குதாம். இதுவரைக்கும் உங்கள பிடிச்சிக்கக்கூடிய எல்லா விதமான கெடுதல்களும் நீங்கணும். வீட்டுக்குள்ள வந்தாலே எதிர்மறை ஆற்றல்கள் நெறைய இருக்கு, நேர்மறை எண்ணங்கள் வரவே மாட்டேங்குது அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாமே, தாராளமா பசுமாட்டுக்கு பச்சை பயிரையும், இல்ல முடிஞ்சா அது கூட ஒரே வாழைப்பழத்தையும் குடுக்கலாம். காகத்துக்கு இந்த பச்சை பயிர உருண்டையா தயார் செய்து, அத உங்க கையால குடுத்துருங்க. பார்க்கறது ரொம்ப எளிமையான விஷயம் மாரி தெரியும். இது மூலியமா உங்களோட எல்லா விதமான பாவங்களும் விலகி, நல்லது மட்டுமே நடக்கும். கூடவே புதன் பகவானுக்குரிய பச்சை பயிர ஆனி அமாவாசை அன்னைக்கு புதன்கிழமையில குடுக்கறது கூடுதல் விசேஷம். ஒரே ஒரு பரிகாரத்துல, ஒரே ஒரு தானத்துல எல்லா விதமான செல்வங்களோட அருளையும் நீங்க ஒரு சேர பெற முடியும். அது மூலியமா பரம ஏழை கூட பணக்காரரா மாற முடியும். ஓஹோன்னு உங்க வாழ்க்கை மாறுவதற்கான எல்லா வழிவகையையும் எல்லா கடவுளும் வாரி வழங்குவாங்க. கண்டிப்பா முயற்சி பண்ணுங்க. இந்த ஒரு ஆனி அமாவாசையை தவற விட்டுறாதீங்க. இத விட்டுட்டீங்கன்னா, அதுக்கு அடுத்ததா வரக்கூடிய ஆடி அமாவாசை வரையும் நீங்க காத்திருக்க மாரி ஆகிடும். ஓம் ஸ்ரீ குருபியோ நமக. ஓம் ஸ்ரீ மகா பெரியவா சரணம்.